காமெடி சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் விஜய் நிறைய விஜய் சாருக்கு நிறைய ஹிண்ட் கொடுத்துருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. யோகி பாபு நிறையா நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா காமெடி பண்ணியிருந்தாரு. அப்புறம் செகண்ட் ஹாஃப் திருப்பி கொண்டு வந்தாங்க, திருப்பி காணாம போயிட்டாரு. அவர் இன்னும் கொஞ்சம் கேரக்டர் நல்லா கொடுத்துருந்தாரு. ஃபேமிலியோட சூப்பர். லேக் எதுன்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த ஆவேசம் படத்துல ஒரு பையன் ப்ரோ நடிச்சிருப்பாரு. காமெடி சூப்பர். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எதுவும் லேக் இல்லாமலாம் பண்ணியிருக்காரு. சூப்பர். மியூசிக் சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. அவங்களும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. 10 out of 10. படம் நல்லா இருந்துச்சு. காமெடி எமோஷனல் எல்லாம் கலந்து இருந்துச்சு. எண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பையன் நல்லா நடிச்சிருந்தாரு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் எல்லாருமே. நல்லா இருந்துச்சு. எண்டிங் நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி சொல்லிட்டா எப்படின்னா படம் கண்டிப்பா நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். படம் நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. அண்ட் இது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படம் தான். ஸோ எந்த ஏஜ் ஜென்டர் எதுவுமே இல்லை, எல்லாருமே வந்து படம் பார்க்கலாம். ஆக்டிங்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் சிம்ரன் மேமும் சசிகுமார் சார் ஃபஸ்ட்டு மீன் அது பேரா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் காம்பினேஷன், அது அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு இடம் கூட நமக்கு மூஞ்சி சுழிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஃபைட்டில் எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே ஒரு ஃபைட் எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை ரொம்ப எங்கேஜிங்காக எடுத்துகிட்டு போகலான்றது திருப்பி அந்த டேரக்ட் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கு. ஏன்னா இதே ப்ரொடக்ஷன் தான் குட் நைட் எடுத்தாங்க. அவங்களோட அடுத்த படம் போது அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு படம் எடுக்கலாம், ஆடியன்ஸ் இதுக்கும் வருவாங்கன்ட்டு. தியேட்டர் ஹவுஸ்ஃபுல், அந்த படத்துக்கும் ஹவுஸ்ஃபுல். எத்தனையோ பெரிய படம் ரெட்ரோ வந்தாலும் அந்த படத்துக்கும் தியேட்டர் பற்றின ஹவுஸ்ஃபுல். இந்த மாதிரி படத்தை நம்ம சப்போர்ட் பண்ணணும். அப்போதான் இந்த மாதிரி டேரக்டர்ஸும் வருவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரக்டருக்கு சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணி இது பண்ணணும். இந்த படத்தெல்லாம் சுத்தமாக தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதும் தெரியல, செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சது சுத்தமாக தெரியல. டக்குன்னு பார்த்தா முடிஞ்சிருச்சுன்றது எனக்கே வருமா இருந்தது. படம் எனக்கு தெரிஞ்சு இந்த டியூரேஷன் கரெக்டுங்க. இது மேலே எடுத்து போனால் படம் லேகாக இருக்கும். அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நமக்கு அந்த ஸ்னீக் பீக்ல அப்புறம் அந்த ட்ரெய்லர்ல பார்த்த சில சீன்ஸ்லாம் இதில் படத்துல இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி பார்த்துருப்பாங்க ஆடியன்ஸ். இதை பார்த்துட்டு தான் படத்தையே வராங்கன்னும் போது அது திருப்பியும் வச்சு இழுத்து எதுவுமே இல்லை. அது எப்படி இருக்குன்னா அங்கே ஆல்ரெடி பார்த்துட்டல, இங்கே ஒரு கண்டினியூஷன் தான் படம். அது மாதிரி ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் முடிச்சு வரும்போது தான் நிறைய யோசிக்கிறேன், அதெல்லாம் பார்த்தோம் அந்த சீன்ல எங்கன்னும் போது பார்த்தா அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அந்த இடத்த. அந்த பையன் தான் எனக்கு தெரிஞ்சு ஓவரால் ஹீரோன்னு நினைக்கிறேன். படம் எங்கெல்லாம் டிராப்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி இன்டென்ஷனா ஒரு இடம் ஒரு சீரியஸா ஒரு இன்டென்ஸா போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா டக்குனு அந்த பையனோட காமெடி வருது. அது செம்மையா சிரிக்கிற மாதிரி தான் இருக்கு. அது ஈக்குவல் பண்ற மாதிரி சசிகுமார் சாரா எடுத்துன்னு வராரு. அந்த அண்ணன் கேரக்டர் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த காமெடின்னும் போது நமக்கு திருப்பி உள்ள வரும், திருப்பி படம் கதைக்குள்ள அது ட்ராக்ல வருது. அது ரொம்ப நல்லது. அந்த பையன் தான் படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கான். கிளாப்ஸ் அந்த பையன் மட்டும் தான் வாங்கிக்கிட்டே இருந்தோம் படம் ஃபுல்லா. ரொம்ப நல்லா இருந்தது. அது அன்எக்ஸ்பெக்டடு. ஏதோ டான்ஸ் உள்ள இருக்குன்னு பார்த்தா அது செம்மையா விண்டேஜ் சாங்க போட்டு அது நல்லா இருந்தது. தளபதி ரெஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அது எதுவுமே திணிச்ச மாதிரி இல்லை, கரெக்டா அழகா ஒரு குட்டியா வச்சுட்டு போயிட்டே இருந்தார் டேரக்டர். அதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. ப்ரோ காமெடிலாம் அட்டகாசம் ப்ரோ, சிரிச்சுட்டே இருக்கலாம். சசிகுமார் எல்லாரும் ஆக்டிங் பர்ஃபெக்டா இருக்கு. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான், மாசா பார்க்கலாம். மாஸ் என்டர்டைன் சூப்பரா இருக்கு. எல்லாமே சூப்பர். ஃபர்ஸ்ட் டைம் 24 வயசு பையன் இல்ல எடுத்து செதுக்கிருக்காரு எல்லாத்தையும். எல்லாமே இருக்காரு. வெரி நைஸ் மூவி. வி என்ஜாய்ட் இட் டு திஸ் ஃபேமிலி. காமெடி பண்ண கிடையாது, ஸ்டோரி லைன்ஸ் படம் ஒரு இன்ச்சா என்ஜாய் பண்ணோம் நாங்கள். ஆஃப்டர் லாங் டைம் ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ஜாய்ட் இட் வெரி வெல். எவ்ரிபடி ஹஸ் டன் ஃபேண்டாஸ்டிக். நாட் ஓன்லி தி ஹீரோ ஹீரோயின் ஃபேமிலி, என்டையர் கோர் டீம். நல்லா இருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருந்துச்சு. காமெடி நல்லா இருக்கு. ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? காமெடி நல்லா